அன்ஷிதாவை தான் எல்லாரும் சுற்றி டார்கெட் பண்ணுறாங்க பயங்கரமாக. பாவம் இவ்வளோ நேரம் சாட்சனை வச்சு செஞ்சுருக்காங்க அன்ஷிதாவை. அதுக்கப்புறமா அன்ஷிதா வந்துட்டு போய் உட்காந்துருக்காங்க. உட்காரும்போது தீபக் அவங்கெல்லாம் வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஸோ நார்மலான டார்ச்சர் தான் கொடுக்குறாங்க. மஞ்சரியும் தீபக் அண்ணனும் சேர்ந்துட்டு அந்த ரஞ்சித்தையும் பவித்ராவையும் ஹாஃப் சிட்டிங் பொசிஷனில் அப்படி நிற்க சொல்கிறாங்க கொஞ்ச நேரம். அவங்க கொஞ்ச நேரம் நின்று அவங்களால முடியல, இவங்களும் விட்டுறாங்க. அப்புறம் தர்ஷிகா கூப்பிட்டு ஜெஃப்ரியை கூப்பிட்டு தோப்புக்கரணம் போட சொல்கிறாங்க. நீ தோப்புக்கரணம் போடணும், போட்டு நீ தோப்புக்கரணம் போடுறது வரைக்கும், அதாவது அன்ஷிதா என்கிட்ட கோவப்பட்டு கத்துற வரைக்கும் நீ தோப்புக்கரணம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா வந்து டெவலப் பண்ணுறாங்க. ரொம்ப க்ரூவல் டெவலப் பண்ணுறாங்க. பட் சாச்சனா பண்ணுறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போயிருக்கு. தர்ஷிகா வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் கொடுத்து பண்ணுறாங்க. உடனே இந்த ஜெஃப்ரி வந்து தோப்புக்கரணம் போட்டே இருக்காரு. ஒரு 100 தோப்புக்கரணம் தாண்டி போயிடுச்சு. ஜாக்லினுக்கும் சந்திராக்கும் பொறுக்கவே முடியல. அவங்க வந்து ஓடி வந்துட்டு போதும் நீ போடாதன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெஃப்ரி கேட்காம போட்டுகிட்டே இருக்காங்க. கடைசி அன்ஷிதா வந்து செம்ம டென்ஷன் ஆகி வந்து இந்த அடி ஸ்டார் உனக்கு அறிவில்லையாடின்னு பயங்கரமாக தர்ஷிகாவை திட்டிட்டு ஸ்டார் எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. நீ இந்த அவன் ஸ்டார் தானே உனக்கு வேணும், ஸ்டாரை கொடுத்தாச்சு, என்ன வேணும்னா என்ன கஷ்டப்படுத்து, எனக்கு வேணும் இன்னொருத்தனை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. எல்லாரும் பவித்ராவையும் கிட்ட போய் அன்ஷிதாவை சமாதானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பவித்ரா வந்து ராணுவ துரத்திட்டே போய் தள்ளுங்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யாவை வந்துட்டு நம்ம அருண் அப்புறம் முத்துக்குமரன் எல்லாரும் சேர்ந்துட்டு டபுக்கு டப்பா அப்படி இப்படிலாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. சோரனை கிட்டவன் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்கிறாங்க. பட் சத்யாவை அசைக்கவே முடியல. சத்யா உண்மையிலேயே பயங்கரமாக அப்படியே கோவப்படாமல் அப்படியே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து தமிழில் பச்சையாக சொல்கிறாரு, நீங்கள் ஷிட்டு தண்ணியை தூக்கி ஊற்றுனாலும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப பச்சையாக சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணாலும் நான் கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காரு. சத்யா கோவமே படல. இப்போ தர்ஷிகா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டெவில்ஸ் மீட்டிங் போட்டு சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் ஜெயிலுக்கு அனுப்பணும். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் வந்து ஜெஃப்ரியை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கும் போது அவங்க எப்படி அதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா இப்போ சொல்கிறாங்க. தர்ஷிகா 2வது ஸ்டார் எடுத்துட்டாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கிட்ட வந்துட்டு அன்ஷிதா சொல்கிறாங்க, எனக்கு வேண்டி தானடா, இந்த ஒரு ஸ்டாருக்கு வேண்டி தானடா, நீ எனக்கு வேண்டி நீ கஷ்டப்படாதடா, நான் அந்த ஸ்டாரை தூக்கி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தீபக் வந்துட்டு அன்ஷிதாவை வந்துட்டு இரிட்டேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு அன்ஷிதா சொல்கிறாங்க, தீபக் அண்ணனை க்ளோஸ்அப்பில் பார்த்தா சிரிப்பு தான் வருது அப்படிங்கிறாங்க. பட் இந்த டாஸ்க்கை எப்படி பண்ணணுங்கிறத எல்லாரும் தீபக் பார்த்து தான் கற்றுக்கணும். பர்ஃபெக்ட் டெவில்னா அவர் தான் பண்ணுறாரு. லிமிட்டும் கிராஸ் பண்ணாமல் பட் எவ்வளோ இரிட்டேட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறாரு. ஃபேஸே டெவில் மாதிரி வச்சுருக்காரு. செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. உண்மையிலே பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தா தீபக் கொடுக்கணும். அந்த மாதிரி சாட்சனா மாதிரி ரொம்ப க்ரூவலாகவும் போகாமல் மற்றவங்க மாதிரி ரொம்ப சட்டிலாகவும் பண்ணாமல் செம்மையாக டாஸ்க் பண்ணுறாரு. ஸோ எத்தனை பேருக்கு அக்ரி பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். இது வந்து அப்டேட் 3. அப்டேட் 1 and 2 பார்க்கலன்னா போய் செக் பண்ணுங்கள். இதே மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.